அந்த உடன்படிக்கையோட நீங்க போனீங்கன்னு சொன்னா தேவன் சொல்றார், நீ பூந்து போன வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நீ கால் அடி எடுத்து வைக்கிற வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க போச்சு அப்படின்னா ஆசீர்வாதமாக இருக்கணும். ரொம்ப ஆசீர்வாதம் இல்லாம நம்ம போயிடக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை பண்ணும்போது நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த 10 பேர் வந்து நிற்பாங்க. உடன்படிக்கையில் உடன்படிக்கை இல்லாத இடத்துல யார் நிற்பா? ஒருத்தர் நிற்க மாட்டாங்க. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது போட்டோ எடுத்துக்குவாங்க. புரியுதா? போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. எல்லா எவிடன்ஸும் நம்மகிட்ட இருக்கும். ஆனா அதை கவர்மெண்ட்ல கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த உடன்படிக்கையில பண்ற கல்யாணம். உடன்படிக்கை இல்லாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஆரம்பத்தில் உடன்படிக்கை பண்ணினது போல இருக்கும். போக 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 உடன்படிக்கை என்ன செய்யும், பிரிந்து போய்விடும். ஆமென். சோதரம் எத்தனை குடும்பம் உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தோட கட்டினதை பிரிஞ்சு கிடக்குன்னு பார்த்தீங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனிடத்துல கேட்க வேண்டிய ஒரே காரியம், இந்த வசனத்தை நீங்க படிக்கணும். வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த வசனம் பிரியா படிக்கிற வசனத்துல இருக்காது, அது இருக்காது, அது வேற இது வேற. அப்ப என்னன்னா, ஒரு உடன்படிக்கை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், கழுவப்பட வேண்டும். ஒரு உடன்படிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் வேதனைப்பட்டுத்தான் ஆக வேண்டும்.